ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கிஷோருக்கு 50 லட்சம் ரூபா பணம் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு மாயா ஜானகிட்ட சொன்னதும், பெரியப்பா பழையபடி இருந்திருக்க, கண்டிப்பாக உனக்கு பணம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம ஜானகி சொல்கிறாங்க. பரவாயில்ல பெரியம்மா, அப்பா சமாளிச்சு பாருங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல பாசிட்டிவா பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பத்மா மறைஞ்சுன்னு கேட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு தலைவர்கள் எல்லாருமே நம்ம ஜானகி வீட்டுக்கு அம்மா நாளைக்கு சாமிக்கு சாமியோட நகையெல்லாம் சாத்தணும், அதனால நகையெல்லாம் உங்க வீட்டில் தானே இருக்கு, நீங்க நாம நாளைக்கு அம்மனுக்கு சாத்தணும் அப்படின்னதும், அவர் சாத்தனா என்ன அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க. நீங்க தானியமா பரிவட்ட சொட்டுனீங்க, அதனால முறைப்படி நீங்க தாமா சாத்தணும், மறக்காம ஐயாவையும் கூட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னதும் ஜானகி சரின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பத்மா எல்லாரும் செம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ரகுராம் கிட்ட உங்களை கேட்காம தான் இப்படி ஒரு முடிவெடுத்தது தப்புதாங்க, ஆனா நம்ம குடும்பமானதுக்காகவும் ஊரோட கௌரவத்துக்காகவும் தான் நான் இப்படி முடிவெடுத்தேன், கண்டிப்பா நீங்க நாளைக்கு கோவிலுக்கு வரணும் அப்படின்னதும் ரகுராம் கோபமா கதவை சாத்திடுறாங்க. இந்த பக்கம் பத்மா நம்ம பார்வதியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. பாத்தியா பார்வதி, இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு இங்க பாரு, அண்ணனுக்கு அடுத்ததா முதல் மரியாதை கிடைக்க வேண்டியது சிவாவுக்கு தான். அது சிவா என்னன்னா முட்டாள்தனமா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கான், அண்ணா அண்ணன்னு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கான், நீ வச்சு அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க மாட்டியா என்ன அப்படின்னு பத்மா பார்வதியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. நான் என்னக்கா பண்ண முடியும், அவர்கிட்ட இத்தனை வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், அண்ணன்ங்கிற மாதிரி ராமன் லட்சுமணன் போல அவரை நடந்துக்கிறாரு அப்படின்னதும், சரி எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதைப்படி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா ஈஸியா ஒரு கல்ல 2 மாங்காய் விழுந்துரும் அப்படின்னது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அந்த மாயா இருக்கா இல்லையா, அவங்க அப்பாவுக்கு இப்போ அவசரமா 50 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதான். இது சம்பந்தமா அன்னிக்கிட்டே பேசிட்டு இருந்தா. அன்னியும் என் புருஷன் உங்ககிட்ட பழையபடி பாசமா இருந்திருக்க, கண்டிப்பா அவரு உனக்கு காசு தந்திருப்பாருமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது, அந்த மாயாவோட அப்பா ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்காரு, மாயாவும் எப்படியாச்சும் இந்த வகையிலேயாச்சும் அப்பாவுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல தான் இருக்கான். ஆனா தனி ஒரு அவளால எப்படி திடீர்னு 50 லட்சம் ரூபாய புரட்டி கொடுக்க முடியும், அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அப்படின்னதும், என்னக்கா சொல்றீங்க, அவங்க அப்பா கடன் பட்டதுக்கும் நாம இந்த அம்மனுக்கு நகை சாத்துற விஷயத்த தடுத்து நிறுத்துறதுக்கும் எனக்கா சம்மந்தம் அப்படின்னதோ. இங்க பாரு, ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ அம்மனோட நகை எங்க இருக்கு, நம்ம வீட்டுல, அதுவும் அண்ணியோட பாதுகாப்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி பண கஷ்டம் மாயாவோட அப்பாவுக்கு இருக்கு இல்லையா, உடனே அம்மனோட நகையை திருடிட்டு பழைய மாயா மேல போட்டோம்னா அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்காக மாயா அம்மனோட நகையை திருடி கொடுத்துட்டான்னு அவன் மேல பழி போட்டோன்னு வச்சுக்கோ, மாயா அதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கவே மாட்டா, வீட்டுல என்ன நாட்டை விட்டே போயிடுவா. அதுக்கப்புறமா நகையை ஒழுங்கா பாதுகாக்க தெரியலன்னு அண்ணன் பள்ளி விடும். அதுக்கப்புறமா என்ன அடுத்தது, என் அண்ணனுக்கு பிறகு முதல் மரியாதை ஓ புருஷனுக்கு தான். அப்போ ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்ம பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா, ஆனா எப்படியாச்சும் அம்மன் நகையை திருடி நம்ம மாயாவோட இடத்துல வச்சிடணும், அதுக்கப்புறமா மாயா திருடின்னு பழி வாங்கிடுவா, அப்படி பட்டம் வாங்கிடுவா அப்படிங்கிறது ஐடியா சூப்பரா இருக்குக்கா. ஏற்கனவே தாலி திருடி நாம எப்படிலாம் நோண்டி ஆயிடுச்சு, அது என் புருஷன் பண்ண வேலையால, ஆனா அவர் கண்ணுல படாம நாம தான் எப்படியாச்சும் அவனோட ஒரு நகையை திருடினா போதும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னதும், சரிக்கா அப்போ நைட்டோட நைட்டா திருடிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி அம்மனோட நகையை ஒரு லாக்கர்ல தான் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சாவியை நம்ம ஜானகி தான் வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்வதி பத்மாவும் திட்டம் போட்டு ஒரு வழியா நம்ம ஜானகி கிட்ட இருந்து அந்த சாவியை திருடிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா 2 பேருமே திருட்டுத்தனமா என்ன பண்றாங்கன்னா, லாக்கர்ல இருக்கிற நகையெல்லாம் பார்க்க ஓபன் பண்றாங்க. பார்த்தா அவ்வளோ தங்க நகைகள் ஜொலிக்குது. இதை பார்த்து பத்மாவும் பார்வதியும் வாய பொழுந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்கக்கா, அவ்வளோ ஆசைப்படாதீங்க, அம்மன் நம்மளை குத்திடும், இது எல்லாமே அம்மனோட நகை அப்படின்னதும், இங்க பாரு, நாம இந்த நகை எடுக்க போறது இல்லையே, எடுக்க போறது மாயா தான், நாம எடுத்து வைக்க போறோம் அவ்வளவுதான், அதனால சாமி நம்மள ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீடத்தை எடுக்கிறாங்க பத்மா. இதுவே 50 லட்சமா இருக்குமேக்கா. ஆமா, இந்த கிரீடம் ஒண்ணு போதும், கொஞ்சம் நகையை எடுத்துட்டு நம்ம மாயாவோட ரூம்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்மாவும் பார்வதியும் என்ன பண்றாங்கன்னா நகையையும் கிரீடத்தையும் தேடிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா
ரெண்டையுமே திருடிட்டு 2 பேரும் தந்திரமா வந்துடுறாங்க. எப்படியாச்சும் மாயா ரூம்ல வச்சு ஆகணும். இப்போ திடீர்னு 2 பேரும் கண் முழிச்சா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் தயங்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் மாயா ரூம்ல வச்சு கண்டிப்பா பத்மா மாயா மேல பழி போடுவாங்க. ஆனா மாசா நம்ம மாயா வந்து பிரில்லியண்டா யோசிச்சு இவங்க 2 பேருக்குமே ஆப்பு வைப்பாங்க. வாங்க